வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2021க்கான ஓவரால் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய பல சந்தேகங்களுக்கு இதில் விடை இருக்கும் அப்படின்ற நினைக்கிறேன். ஸோ சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம டான்செட்டை பற்றின அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். வாங்க பேசுவோம். அதாவது இந்த ஓவரால் ப்ராசஸில் நம்ம மேக்ஸிமம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லிடுவேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்லேயும் அந்த டைமுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போதைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட் வந்துருச்சு. 11ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இன்பிட்வீன் டைமில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுனா நமக்கு காலேஜ் ஃபஸ்ட் சாய்ஸ் கிடைக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாலும் பேஸ்ட் ஆன் உங்களுடைய டான்செட் பர்சன்டைல், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கிங், இந்த ரெண்டை பொறுத்து தான் என்னென்னா நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் ரேங்கிங் லிஸ்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, ஹரிபரியாக ஓடி போய் நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னு பண்ணி எந்த மிஸ்டேக்கும் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றது தான் இதன் மூலிமா நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறது. இன்னொன்று அடுத்தது என்னென்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா 3 விஷயங்கள் செய்வோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். இன்னொன்று என்னென்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி. இந்த மூணுலேயுமே நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா எஜுகேஷன் டீட்டெயிலையும் இயர் ஆஃப் பாசிங் ஏதாவது தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க சொல்லும். இல்லைன்னா கம்மியான ஒரு சில டாக்குமெண்ட்ஸை ஸ்கிப் பண்ண வேண்டியதாக வந்துடும். ஸோ அதனால் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போதும் சரி, பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போதும் சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போதும் சரி நம்ம கவனமாக இருங்க. மெயினாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா MBC V அப்படின்னு புதுசாக அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1 இயர்களுக்கான அந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கான காலமாக அது இருக்கும். ஸோ கம்யூனிட்டின்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 1 இயர் அப்படின்னா MBC Vன்னு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். அதே சமயம் இந்த DNC MBCன்னு டிஃபால்ட்டாக இருக்கிறத அதர் தென் 1 இயரில் இருக்கக்கூடிய MBCs, அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா MBCயில் 1 இயர்களும் இருந்தாங்க. இப்போது MBCலே இன்னொரு உட்பிரிவாக MBC Vன்னு ஒன்று கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதைய கவனமாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, இது எல்லாமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஒன்ஸ் ரிவைஸ் ஃபுல்லாகவே என்னென்னா பேக் பாருங்கள். அதாவது பேக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். 1 by 1 பேஜாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. அது போக சர்டிஃபிகேட்டில் என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10th 12th அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓசிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா UG மார்க் ஷீட். இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு உங்களுக்கு சந்தேகங்கள் வந்திருக்கும். UG மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 5 செமஸ்டர் மார்க் ஷீட் இருந்தால் 5 செமஸ்டர் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள். 6 செமஸ்டர் மார்க் ஷீட் இருந்தால் 6 அப்லோட் பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ரிசல்ட் காப்பியை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அட்டஸ்டேஷன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னா, வாங்கி அப்லோட் பண்ணுறது நல்லது. ஆனால் என்ன அஃபீஷியலாக GCTயில் இதுக்கு இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. லாஸ்ட் இயர் இதை தான் ஃபாலோ பண்ணினாங்க. ஸோ இந்த இயரும் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இதில் சொல்கிறேன். ஸோ மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். அப்படி சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா GCTலையும் அப்டேட் பண்ணுவாங்க. நம்மளும் அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்டேட் பண்ணுவோம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் என்னென்னா கரண்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படாது. லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும். கொடுக்கலன்னா தேவையில்லை. அதே மாதிரி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா என்னென்னா ஒன்ஸ் வெரிஃபிகேஷனில் ஃபோட்டோ அல்லது சிக்னேச்சர் தப்பாக இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதையும் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் என்னென்னா நம்ம டாக்குமெண்ட் ப்ராசஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் இதுதான் நடக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது அதில் மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்னென்னா எகெயின் இன்கம்ப்ளீட்னு மாற்றி விட்டுட்டு அதில் மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. நீங்கள் எதையெல்லாம் எகெயின் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா எகெயின் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸாவது மினிமம் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சது அப்படின்னா தான் என்னென்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேங்கிங் லிஸ்ட் வரும். MBA MCA ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் ரேங்கிங் லிஸ்ட் விட்டுருவாங்க. ஒன்ஸ் ரேங்கிங் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு MCAவுக்கான கவுன்சிலிங் டேட் சொல்லுவாங்க. அதுதான் நடக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MBAவுக்கான கவுன்சிலிங் நடக்கும். ஃபஸ்ட்டு MCAவுக்கான கவுன்சிலிங், அடுத்தது
எம்பிஏவுக்கான கவுன்சிலிங். ஸோ சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிக்கிறது கண்டிப்பாக அக்டோபர் மாதம் தான் நீங்கள் காலேஜ் போகிற மாதிரி இருக்கும். எம்சிஏவாக இருந்தாலும் சரி, எம்பிஏவாக இருந்தாலும் சரி, ஒரு 1 வீக் டிஃப்ரெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு எம்சிஏ போவாங்க, அதுக்கப்புறம் வந்து எம்பிஏ போவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்கும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரேங்க் லிஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா கவுன்சிலிங். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 பார்ட்டாக வந்து பிரிச்சிடலாம் இந்த ப்ராசஸ் அப்படின்றது. ஸோ இதுதான் கவுன்சிலிங்கில் நடக்க போகிற ஓவரால் ப்ராசஸ். இதில் இண்டிவிஜுவலாக இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது வந்து நடக்கும்போது அதையும் நாங்கள் தனித்தனி வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா நான் வர்ற வீடியோக்களில் வந்து கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாத கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து என்னென்னா நீங்கள் என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்த தகவல்களை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே மோஸ்ட்லி உங்களுக்கு நான் தேவையானதை வந்து கொடுத்துருவேன். எகெயின் நான் சொல்கிறது தான், பதட்டம் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக இருங்க. கவுன்சிலிங் அப்படின்றது ஒரு சிம்பிள் ப்ராசஸ். அதை நம்ம எளிமையாக முடிக்கலாம். நன்றி, வணக்கம்.